நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் குறும்பரையூர் மலை கிராமத்தில் உள்ள இந்திரா காலனி நகரில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் சிதிலமடைந்த வீட்டிலும் பிளாஸ்டிக்கினாலும் பனை ஓலை கூரையினாலும் அமைக்கப்பட்டுள்ள வீட்டிலும் வசித்து வருவதால் இரவு நேரங்களில் பூச்சி பாம்புகள் தொல்லை அதிகமாக இருப்பதாக பழங்குடியினர் கவலை. மாவட்ட நிர்வாகத்தினால் வீடுகள் கட்டி தராவிட்டால் மரப்பொந்துகள் பாறை குகைகளில் பழங்காலத்தில் வாழ்ந்தது போல் வாழ தயார் எனவும் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றாக கும்பரையூர் மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கும்பரையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா காலனி நகர் பகுதி அமைந்துள்ளது. இப்பகுதியில் 40க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். இந்த பழங்குடியினர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசித்து வருகின்றனர். குறிப்பாக விவசாயம் சார்ந்த கூலி தொழில் செய்து தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு தமிழக அரசு மூலம் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு 20க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி தரப்பட்டுள்ளது. இந்த வீடுகள் தற்போது மேற்கூரை சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடியும் தருவாயில் உள்ளது. மீதமுள்ள பழங்குடியின மக்கள் பிளாஸ்டிக்கினாலும் பனை ஓலை கூரையினாலும் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகள் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதனால் அதிக மழை மற்றும் காற்று வீசும் காலங்களில் பல்வேறு இன்னல்கள் அடைவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இரவு நேரங்களில் பூச்சி பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துகள் வந்து செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வீடு கட்டித்தர ஆணையிட்டும் தற்போது வரை அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வீடு கட்டி தருவதற்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு பயனும் இல்லை என்று இப்பகுதியினர் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் கம்பங்கள் கடந்த சில வருடங்களாக சேதமடைந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் குடியிருப்பு அருகே அமைந்திருப்பதால் மின்னல் இடி காலங்களில் இரும்பு குடிநீர் குழாய்கள் மூலம் மின்சாரம் தாக்குவதாகவும் இதனால் சில சமயங்களில் ஒரு சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அதேபோல் கிணறும் வற்றிய நிலையில் காணப்படுவதால் தண்ணீருக்கும் தட்டுப்பாடு ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி துரிதமாக வீடுகள் கட்டி தராவிட்டால் பழங்காலம் போல மரப்பொந்துகளிலும் பாறை குகைகளிலும் தாங்கள் வாழ தயாராக இருப்பதாகவும் மேலும் ஷாக்கடிக்கு விழும் நிலையில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோல் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதி கும்பரையூர் இந்திரா நகர் பகுதியில் இருக்கோம். இப்போ நம்ம பழங்குடியினர் அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேரு? என் பேர் எஸ்கே ராஜா. சரிங்க. நான் கும்பரையூர் இந்திரா நகரில் வசதி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுவரையில் இந்த இந்த வீட்டில் தான் நான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். 17/6 பார்வையிடுறதுக்காக வந்திருந்தார். வந்து பார்த்து போட்டு எல்லா அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டு போனார். இவர்கிட்ட ஆதாரங்கள் அதிகமாக கேட்காதீங்க, அதான் பட்டா கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் கேட்க வேண்டாம். இருக்கிற ஆதாரத்தை வாங்கி இதை முதல்ல அளந்து இந்த 8 வீட்டுக்கு முதல்ல நீங்கள் போட்டு வீடை கட்டி கொடுக்குறது மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அதனால் இதை ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறது மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கலெக்டர் சொல்லிட்டு போனார். இதுவரையில் அதற்குரிய அதிகாரிகள் திரும்பி கூட பார்க்கல. ஐயா மொத்தம் எத்தனை கிராமங்க இங்க இருக்கீங்க நீங்க? இங்கே 2 கிராமம் பழங்குடியினர் 2 கிராமம் இருக்கோம். ஒன்று உரிமைக்கானல், ஒன்று கும்பரையூர். சரிங்க. இல்ல எத்தனை குடும்பம் வசதி வந்துட்டு இருக்கீங்க? 40 குடும்பம் இருக்கோம். 40 குடும்பம் இருக்கீங்க. இப்ப 40 குடும்பத்துக்கும் வீடு இல்லைங்க? இல்ல 40 குடும்பத்துல 20 வீடு நல்ல முறையில கட்டி கொடுத்துருக்காங்க. பாக்கி வீடெல்லாம் மழை பெஞ்சாலே உள்ள விழுவும். அது கவர்மெண்ட்ல இருந்து பண்ணி கொடுத்தது. இங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்கு. தனிப்பட்டு நாங்க கட்டவே இல்லை. பூராமே கவர்மெண்ட் கொடுத்தது. கவர்மெண்ட் கொடுத்ததுன்னா 97ல் கட்டப்பட்ட கட்டடத்தை நான் பல முறை கொடுத்தும் கூட இதுவரையில் எந்த ஒரு அதிகாரியும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. திரும்பி பார்க்காமலேயே என்னன்னு கேட்டா நீங்க வாங்க பார்க்கலாம் இதவே சொல்றாங்க. இதுவரையில் இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்க மிக மிக ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி கட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நாங்க எங்க பாட்டம் வீட்டை எப்படி மலைக்குள்ள இருந்தோமோ அதே மாதிரி மறுபடியும் நாங்க போய் கூரை புள்ள பிடுங்கி போட்டு மலைக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நாங்க ரெடி. பாட்டம் காலத்துல நாங்க இங்கதாங்க இருக்கோம். ஆமா. இப்ப நம்ம பார்த்த வீட்டுல தான் நீங்க ஆமாங்க. அது எப்படிங்க ஃபுல்லாவே ரொம்ப அது உள்ள பூராமே டேமேஜா மழை பெஞ்சா உள்ள ஒழுகும். படுக்கும்போது இடிஞ்சு விழுந்துடுறதுங்க. ரொம்ப ஆமா. அது கவர்மெண்ட்ல நாங்களும் நிறைய ட்ரிப் நாங்களும் சொல்லியிருக்கோம். பாக்குறாங்க. எந்த இதுவும் கட்டி கொடுக்குற மாதிரி இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவும் அவங்க எதுவுமே சொல்லல. அம்மா வணக்கம். வணக்கம் சார். பிரேமலா தாங்க சார். நீங்க பழங்குடியினர் சேர்ந்த பழங்குடியினர் மக்கள் தாங்க சார். நீங்க எவ்வளவு காலங்களா நீங்க இங்க இருக்கீங்க? இல்ல வேற ஊர்ல இருந்து வந்தீங்களா?
நாங்க பாட்டங்காலத்துல இருந்து இங்கதாங்க சார் இருக்கிறோம். இதே இடத்துல இங்கதான் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கதாங்க சார் இருக்கோம். சரிங்க சரிங்க. இல்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்தது எல்லாமே இங்க இங்கதாங்க சார். சரி. கட்டி கொடுங்கன்னு சொல்லி எத்தனையோ முறை நாங்களும் மனு கொடுத்துட்டோம். மனு கொடுத்தும் இப்ப வரையில அதை வந்து எதுவுமே எடுத்து நடத்தல. கலெக்டர் சார் வந்து பார்த்துட்டு இவங்க கிட்ட எந்த ஆதாரமே வாங்க வேணாம், வீடுகளை முதல்ல கட்டி கொடுங்க, புள்ள குட்டியெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவரும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போய் இது நான் வரையில வந்து வந்து பாக்குறாங்க, பார்க்கலான்னு தான் சொல்றாங்க. ஆனா வீடு கட்டி கொடுத்த மாதிரி இல்ல. நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால கொஞ்சம் பார்த்து இந்த வீட்டை எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா எங்க பிள்ளை குட்டிகளோட நாங்க நிம்மதியா மழையில நனையாம தூங்குவோம். அப்படி கட்டி கொடுக்க முடியலன்னா நாங்க பாட்டங்காலத்துல மாதிரி போய் காட்டுக்குள்ளேயும் கரைக்குள்ளேயும் தான் போய் புல்லுகளையும் போட்டு நாங்க இருக்க முடியும். தயவுக்கு இப்போ உள்ள என்னோட ஆசையில தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இங்க வந்து பார்க்கும்போது எதுவுமே பண்ணலன்னு சொல்றது வந்து ரொம்ப அது எங்களுக்கு ஒரு இதா தெரியுது. இல்ல உண்மையா தானா இது வந்து யாரும் வரலையா? வந்து பாக்குறாங்க சார். வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, சரி வீடெல்லாம் டேமேஜா இருக்குது, இதை பார்த்து நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்றேன், அவங்ககிட்ட பேசி நாங்க கட்டி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்துட்டு தான் போறாங்களே தவிர்த்து இது நான் வரையில ஒரு வீடும் கூட கட்டி கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. நாங்களும் எத்தனையோ முறை எங்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்கன்னு சொல்லி நாங்களும் கெஞ்சி பார்த்துட்டோம், முறையிட்டு பார்த்துட்டோம். இப்ப வரையிலும் இந்த வீடை கட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களோட என்னன்னா எங்க பிள்ளை குட்டிகளோட நாங்க நிம்மதியா இருக்கணும். மழை தண்ணி வந்தா பூச்சி புழுவு பட்டா அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்துருது. நாங்க தீவத்தை பொறுத்து கரண்ட் வெளிச்சமாவே இருந்தாலுமேவும் கரண்ட் அது இதுன்னு வீட்டுக்குள்ள பாஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் இந்த வீட்டை மட்டும் சரி பார்த்து கட்டி கொடுத்தீங்கன்னா எங்க பிள்ளை குட்டிகளோட நாங்க நிம்மதியா இருப்போம். ரொம்ப நன்றிங்கம்மா.